ஹாய் மக்களே, வணக்கம். ஒரு 2-3 நாளாக போடலை வீடியோ. எல்லாரும் சொல்கிறாங்க பேசாத, வேண்டாம் வேண்டான்னு. எனக்கு என்னென்னா, நம்ம என்ன பேசணும்? ஏதாவது தப்பாக பேசணுமா சொல்லுங்கள். எல்லா பொம்பளைங்களும் இந்த கட்சியில் பேசுகிறாளுங்களே, சாமான பதம் பார்த்துருவாங்க, ஆசிடத்துக்கு ஊற்றுருவாங்க, எங்கள் அண்ணனை வந்தால் இப்படி பண்ணிடுவாங்க. பச்சை பச்சையாக அப்படியே பேசுகிறோம். இருக்கிற உண்மையை தான் பேசுகிறோம். அதுக்கு எதுக்கு நம்ம பயப்படணும்? அவங்க பேசுகிறதுக்கெல்லாம் உரிமை இருக்கும் பொழுது நம்மளும் இதே நாட்டில் இருக்கோம். இனிமே சிஎம் அண்ணா அண்ணான்னு யாரும் சொல்லாதீங்க. யார் உங்கள் கூட பிறந்த அண்ணனா? அவர் இல்லையே. அவர் பொதுவாக இந்த தமிழ்நாட்டு மக்களோட சிஎம், அவ்வளோதான். என்ன ஒன்று, சிஎம்மாக இருக்கிறதுக்கு ஒரு பாயிண்ட்டு கூட அவருக்கு அருகதை இல்லாத மாதிரி தான் அவர் பேசுகிறார். நல்லா வந்துடும் வாயில் அப்படின்றாரு. அவர் சிஎம்ன்றது அவரே மறந்துட்டார். என்ன வந்துடும்? காலையில் எழுந்தோன்னா நல்லா தின்னுட்டு காலையில் போகிறோமே பின்னாடி, அது வந்துடுமா வாயில்? ஒரு அருவறுப்பான வார்த்தை மாதிரி பேசுகிறாரு. அதை சப்பை கட்டுறதுக்கு வந்துடுவாளுங்க. நீங்கள் சும்மா இருந்துருக்கணும், நாங்கள் பேசிக்கிறோம், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு. இவளுங்களுக்கு மட்டும் எப்படி அந்த உரிமை, அந்த தைரியம்? நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி கொடுக்குற மாதிரி. இப்போ மட்டும் கொஞ்சம் அசிங்கமாக பேசுகிறத அடங்கிட்டாளுங்க. பச்சை பச்சையாக பேசுறது. ஏங்க 10 வயசுலேருந்து 85 வயசு கிளவி வரைக்கும் அவ்வளோ என்னங்க வெறித்தனம்? நான் கேட்குறேன், பொம்மை முதலமைச்சராக பண்ணி இப்போ அவர் நிஜமாகவே உண்மையான முதலமைச்சர் கிடையாது. ஆக்ஷனில் இருக்கிறது பின்னாடி இருக்கிறது ஆள் தான். அது யாருன்னு உங்களுக்கு தெரியும். இவர் சும்மா மேலுக்கு பேச தான் வச்சுருக்காங்க. உண்மையான முதலமைச்சர் அந்த ஆள் தான். எழுதி கொடுக்குறத பார்த்து 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 படிக்கிறதுக்கு ரொம்ப அவமானத்தின முதலிடமாக இருக்குது. பொம்மையை செஞ்சு கொடுத்துட வேண்டியது தானே. இந்திரன் சிட்டி மாதிரி பொம்பளைங்களுக்கு, விஜய் மேலே வெறி இருக்கிற பொம்பளைங்களுக்கு விஜய் மாதிரியே எல்லா உறுப்புகள் எல்லாம் வச்சு ஒரு அழகான ஒரு விஜயை தூக்கி அப்படியே கொடுத்துட வேண்டியது தான், இந்திரன் சிட்டி மாதிரி. அதே மாதிரி ஏண்டா போய் மக்களெல்லாம் அசிங்கப்படுத்தி எனக்கு கெட்ட பேர் வாங்கி தந்துடாதீங்க. உங்களுக்கு ரொம்ப திமுறு. ஏன்னா இது மக்களை காப்பாற்றுற ஆட்சி இல்லை, காம ஆட்சி இது. அதனால் அதுக்கு முதலிடம் கொடுக்குறாங்க. ஒரு பொம்மையை செஞ்சு, பொம்பளை பொம்மையாக செஞ்சு கிஃப்டாக பொறுக்கிங்களுக்கு கொடுத்துட வேண்டியது தானே. அந்த கட்சியில் இருக்கிறவனே மயக்க மருந்தை கொடுத்து வண்டியில் ஒரு பொம்பளையை நாசம் பண்ணியிருக்கான். ரோட்டு ஓரம் கடை வச்சுருந்தவங்களெல்லாம் அடித்து வாழ்வாதாரத்துக்கு இருக்கிறவங்களெல்லாம் கொடுமை பண்ணிப்பா. ஹிட்லர் ஆட்சின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ரொம்ப அவமானமான ஆட்சி இது. சீக்கிரம் கலையணும். ஸ்டாலின் சாரும் உதயநிதியும் ஏதாவது ஸ்டெப் எடுத்து மக்களை காப்பாற்றணும்னு கேட்குறேன்.